ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கருவாடு புளித்தொக்கு செய்ய அடுப்பில் வாணலி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு, வெந்தயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பில்லை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கவும் தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் கருவாடை நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கருவாடையும் சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து கருவாடை எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லா கட்டியாக புளியை கரைச்சி ஊற்றிக்கிட்டு குழம்பு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் சேர்த்து குழம்பு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குழம்பு வற்றி வர வரைக்கும் கொதிக்க விடலாம். உப்பும் சேர்த்துக்கிறங்க. இப்போ நல்லா குழம்ப கலந்து விட்டுட்டே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தால் நல்லா குழம்பு வற்றி நல்லா பிரண்டு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கருவாடு புளித்தொக்கு. இதை சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்